விருச்சக ராசிக்கார அன்பர்களே, இன்னைக்கு வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் கடன் சுமையினாலையும் கடன் பிரச்சனைனாலும் செல்வத்தினுடைய உச்சக்கட்ட பிரச்சனைகளை வாழ்க்கையில தவிர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில என்னதான் ஒரு ஒரு நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னா இவங்க இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு நல்லது நினைக்காங்கன்னா அந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. நீங்க யாருக்காவது உதவின்னு தேவைப்பட்டா ஓடி போய் செய்வீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது போன்ற சில நல்ல விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இப்படி பண்ண போய் ஏற்பட்ட விஷயம் தாங்க இந்த கடன். கடன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை இன்னைய வரைக்கும் நிம்மதியா தூங்க விடாம பண்ணிருச்சு. நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாள் வச்சுங்களே சொல்லுங்களேன், மனசை தொட்டு சொல்லுங்க. எவ்வளவு நாட்களாங்க நீங்க தூங்காம தவிக்கிறீங்க? யார்கிட்டயுமே பேசாம தனிமையை விரும்ப ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கே தெரியும், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நீங்க ரொம்ப நாட்களாகவே தனிமையை தான் விரும்புறீங்க, தனிமையாகவே இருக்க பாக்குறீங்க. யாராவது உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பேச உட்காடுறாங்க, பேசுறாங்க அப்படின்னா நீங்க சரி, சரி, அதுக்கு மேல உங்ககிட்ட வார்த்தைகள் எதுவுமே வராது. ரொம்ப அமைதியா ஆயிட்டீங்க, மௌனம் ஆயிட்டீங்க, பேசுறத கூட குறைச்சிட்டீங்க. முந்தியெல்லாம் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்படி கிடையாதுங்க. ரொம்ப அதிகமா பேசுவாங்க. இந்த ஓட்ட வாயின்னு சொல்லுவாங்க, உடல் வாயின்னு சொல்லுவாங்க, தொண சொல்லுவாங்க. அப்படின்ற மாதிரி இவர்கள் ரொம்ப அதிகமா பேசுவாங்க. எல்லாரோடையும் ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, சிரிக்க வைப்பாங்க. எல்லாருமே சிரிக்க வச்சிருவாங்க. அதாவது எப்படி சொல்றோம்னா, யாரையும் காயப்படுத்தாம சிரிக்க வைக்கிறாங்க அப்படின்னா அது இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தான். என்னதான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் மற்றவர்களை சிரிக்க வச்சு மற்றவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் மற்றவர்கள் யாருமே அவர்களுக்கு அப்படி பண்ணலைங்க. இப்போ வாழ்க்கையில வெறுத்து போய் வாழ்க்கையே வேணுன்ற மாதிரி வெறுத்துட்டு தனிமையை தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கடன், இது மற்றவங்களுக்கு உதவி செய்ய போய் வந்த கடன் பிரச்சனையால இவர்கள் நிம்மதி இழந்துட்டாங்க. நிம்மதி, கடன் பிரச்சனை, அதுக்கப்புறம் தனிமை, இப்போ தூக்கத்தையும் இழந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லணும். இவங்க நிம்மதியா தூங்கி நீங்களே மனசுக்குள்ள யோசிச்சு பாருங்க. நீங்க நிம்மதியா தூங்கி எவ்வளவு நாளாச்சு? அதிகபட்சம் எத்தனை நேரம்? இதுக்கு முன்னாடிலாம் நீங்க பல மணி நேரம், ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம்லாம் தூங்கிருக்கீங்க. இப்போ எவ்வளவு நேரம் தூங்குறீங்க? அதிகபட்சமா 5 நேரமா, 4 நேரம். இப்படிப்பட்ட ஒரு தூக்கத்துக்குள்ள சிக்கிக்கிட்டாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். இவங்க ஒன்னும் இவ்வளவு நேரம் தூங்கணும் அப்படின்றதுக்காக தூங்கல. மனசுக்குள்ள கவலைகள், பயம். ஒரு எப்படி சொல்றதுன்னா, இவங்க தூங்கலான்னு தூங்குறாங்க, ஒரு 10 மணி தூங்குறாங்க, தூக்கம் வராம யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 12 மணி 1 மணி வரைக்கும் தூக்கம் வருது. திடீர்னு ஒரு முழிப்பு 5 மணிக்கு, ஒரு பாத்ரூம் போறதுக்கு எதுக்கும் முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூங்க பார்ப்பாங்க, தூக்கமே வராது. முயற்சி பண்ணுவாங்க, கடினமா பண்ணுவாங்க. அந்த யோசனைகள் மட்டுமே தாங்க இருக்கும், அவர்களுக்கு தூக்கம் என்பதே போயிடும். இந்த நாள் வரைக்குமே இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை என்பது இருந்துகிட்டே தான் இருக்கு. தீக்கணும் பாக்குறாங்க, முடியாமலே போயிடுது. இதை டாக்டரை பார்த்து மருந்து வாங்கி போட்டு எல்லாமே பண்ணி பார்த்தாரு, ஆனாலும் மாற்ற முடியும். ஏன்னா மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைங்க. இது வெளிப்புற நோய்னா அவங்க சொல்றதுல வச்சு நீர்த்தலாம். கவலைங்கிறது நம்ம மனசுக்குள்ள இருக்கு, அதை எப்படி நீக்க முடியும் அப்படின்ற மாதிரிதான் இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில இப்போ வரைக்கும் கவலைகளை நீக்க முடியாம தெரியுறாங்க. கவலைகளை எப்படியாவது நீக்கிட்டு வாழ்க்கையில வெற்றியை அடைஞ்சிடணும், சந்தோஷங்களை நிறைவேற்றிக்கணும், நான் நினைக்கிற வாழ்க்கைய ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துடணும்னு நினைக்கிறாங்க, ஆசைப்படுறாங்க. ஆனா அது நடக்காமலே போய்கிட்டு தான் இருக்கு இந்த விருச்சிகராசினுடைய வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நடக்கவே நடக்காது, மாற்றவே முடியாது, மாறவே மாறாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும்னு இருந்தீங்க பாத்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் கிடைக்கும். விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில கனவாக இருந்த விஷயங்கள் நிஜமாக போகுது. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கனவுல மட்டுமே பார்த்த விஷயங்கள் அனைத்துமே நீங்கி சந்தோஷத்தை ஏற்படுத்த போகுது. துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையாகவே நீங்க நீ வரக்கூடிய காலங்களில் வாழ்க்கையை வாழ போறீங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்த விஷயங்கள் எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதுக்காக இருக்காது. ஆனா இனி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் உங்களுடைய நன்மைகளுக்காகவும் இருக்கும். தொலைச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே மாற்ற போறாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். சரி, விருச்சிக ராசியினுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்பதை பற்றி தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, இந்த விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது பெரிய மாற்றம் என்ன தெரியுமாங்க? இது நாள் வரைக்கும் இவர்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்னா ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும், நல்ல சம்பளத்துல வேலை கிடைச்சிடணும் அப்படின்றதுதான். என்னதான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்துல போயிடணும்னு முயற்சி பண்ணாலும் இது நாள் வரைக்கும் இவர்கள் முயற்சி பண்ணதுல வெற்றி கிடைச்சதுக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. முயற்சி பண்ணி தோத்துருக்காங்க அப்படின்னா உண்மைதாங்க. இது நாள் வரைக்கும் முயற்சி பண்ணி தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அது இவர்கள் மட்டுமே தான். இவர்களால முடியல, அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு வருத்தங்கள் மனசுக்குள்ள இருக்குதான் செய்யுது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்திப்பீங்க.
இந்த விருச்சக ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கவலைகள் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும். அன்புக்காக நீங்க ஏங்கிருக்கீங்க, ஆனா யாருமே உங்க மேல அன்பையும் காமிச்சது கிடையாது, பாசத்தையும் காமிச்சது கிடையாது. வெறும் வெறுப்புகளையும் துன்பத்தையும் மட்டுமே உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயங்கள்ல விருச்சக ராசிக்காரர்களுக்கு முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்க ஆரம்பிக்கும். நீங்க இதற்கு முன்பு ஒரு சில விஷயங்கள் கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க, இது இப்படிதான் நடக்கும், இதுனா இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி. அப்படி விஷயங்கள் கணக்கு போட்டிருந்தது, நீங்க செஞ்ச விஷயங்கள் எதுவுமே நடந்ததாக இல்லை. அது எல்லாம் நீ நடக்க ஆரம்பிக்கும். நீங்க சொந்தமா வீடு வாங்கணும், வீடு கட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பல நாட்களாக இந்த விருச்சிக ராசிக்காரர்கள். ஆனா ஆசை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குங்க. அதற்கு நிறைவேறுவதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் இல்லாம நீங்க கவலைப்பட்டீங்களா? இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய ஆசைகள் என்பது நிறைவேறும். அதாவது சொந்த வீட்டை கட்டிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லோரும் சொந்தக்காரங்க முன்னாடியும் சரி, மற்றவங்க முன்னாடியும் சரி, ஒரு மரியாதை என்பது உங்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்பு மரியாதை கிடைக்கலன்னு கேட்டீங்கன்னா கிடைச்சிச்சு, அதெல்லாம் பொய்யானதும் நடிப்பு நாடகம் அப்படின்னு தான் வச்சுக்கணும். அப்படிப்பட்ட இடங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இனி தீர்வுகளை நீங்க பார்ப்பீங்க. முக்கியமா நீங்க எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஏற்ற காலங்களாக தான் இருக்குது. இதற்கு முன்பு இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் நினைச்ச மாதிரி நடக்கல, ஆனா இனி நடக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் செஞ்சிருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கண்கள்ல தப்பாவே பட்டிருக்கும். அவங்க நல்ல விஷயத்த பண்ணா கூட நல்லதே நடக்கிற மாதிரி இருக்காது. தேவையில்லாத பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துற மாதிரி இருக்கும். ஏடா இது இவங்க இப்படி பேசுறாங்களேன்ற மாதிரி ஒரு வருத்தம் உங்களுடைய மனசுக்குள்ள இருந்துச்சுங்க. அப்படிப்பட்ட வருத்தத்தை நீக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்க போகுது. இதற்கு முன்பு எந்த ஒரு மாற்றங்களும் ஏற்படலைனாலும் பரவாயில்ல, இனி வரக்கூடிய காலங்கள்ல மாற்றத்தை மட்டுமே சந்திப்பாங்க. தொடர்ச்சியா சில விஷயங்கள் இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் கவலைகளை கொடுத்துச்சு. அப்படிப்பட்ட கவலைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலங்களாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில தொழில்ல உச்சக்கட்டத்துக்கு போவாங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இவர்கள் தொழில் சம்பந்த விஷயங்கள்ல எந்த ஒரு பெரிய மாற்றங்கள் என்பதும் ஏற்பட்டது கிடையாது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திப்பாங்க. உங்களுடைய முடிவுகளானது நீ மற்றவங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்த கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய நேரங்கள் என்பதற்கு கோல்டு வாங்கி வைக்கக்கூடிய நேரங்களாகவும் இருக்கும். கோல்டு பிரைஸ் குறையவும் போகுது. இதற்கு முன்பு நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியாமல் போயிருந்திருக்கும் பல தினங்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு இனி நீங்க ஆசைப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடிய காலங்களாக ஏற்பட போகுது. தைரியமா உங்களுடைய வாழ்க்கையில முயற்சிகள் எடுத்து வைங்க. விருச்சிக ராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பெரிய கவலைகள் நீங்கக்கூடியதாகவும் இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். நீங்க இனி எந்த ஒரு விஷயத்தை நினைச்சும் கண்டும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. ஒரு விஷயம் நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அது உங்களாலதான் முடியுன்ற அளவுக்கு நீங்க வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. இனி கவலைப்படாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, அதுதான் முக்கியமானது. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த விருச்சிக கவலைகள் எல்லாமே இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் சோர்வு இல்லாம இருந்தீங்க. ஆனா இனி நீங்க சோர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க. தைரியமா எதிர்த்து எந்த ஒரு விஷயத்தினாலும் போராடுங்க. உங்களை மிஞ்சி எதுவும் நடக்காதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க நம்புங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் மேல நம்பிக்கை வரும், அதை நம்புறதுல தப்பே கிடையாது. ஆனா அவர்கள் சொல்றாங்க இவர்கள் சொல்றாங்கன்னு எல்லா விஷயத்தையும் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உங்களை இழந்துருவீங்க ஒரு நாள். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் உங்க மேல நம்பிக்கை வைங்க. குடும்பத்தார்கள் மேல அன்பு காமிங்க. குடும்பத்தார்கள் உங்க மேலேயே அன்பு காமிப்பாங்க. பிள்ளைகள் செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே நீக்கிப்பாங்க. உங்களுடைய பிள்ளைகள் இதற்கு முன்பு வரைக்கும் உங்ககிட்ட எடுத்தறிஞ்சே பேசியிருப்பாங்க, கோவப்பட்டுட்டே இருந்திருப்பாங்க, அன்பே காமிக்க மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு கவலையும் உங்களுடைய மனசுக்கு இருந்திருக்கும். அது எல்லாம் நீங்குவதற்கான ஏற்ற காலங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமையும். கல்யாணம், திருமண வாழ்க்கை என்பது உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுநாள் வரைக்கும் திருமண வாழ்க்கையை தேடி அலைஞ்சிருப்பீங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில சரியான திருமண வாழ்க்கைன்றது அமைஞ்சிருக்காது. தினமும் அந்த ஒரு விஷயத்துக்காக மனசுக்குள்ள நிறைய வேதனைப்பட்டிருக்கீங்க. அப்படிப்பட்ட வேதனைகள் நீங்கி மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கும். கவலைகள் எல்லாம் காணாமல் போயிடும். நன்மைகளையும் சந்தோஷத்தையும் கண்டு மகிழ போறீங்க நீங்க. தைரியமா இருங்க. இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில பொற்காலங்களாக இருக்கும். நம்பிக்கையோடு